அரக்கு. மாயாவின் மனதில் இப்பொழுது முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பெண்மணியை பற்றிய சிந்தனைகள். அவள் எப்படியாவது அந்த பெண்மணியை பற்றி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தாள். அந்த பெண்ணை பற்றி இந்த வீட்டில் அவளுக்கு ஏதாவது தடயம் கிடைக்கலாம் என்று அவள் நம்பினாள். அங்கு அமர்ந்து கொண்டிருந்த கவினை பார்த்து, கவின், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தேடலாமா என்று அப்பாவியை போல் கேட்டாள். கவினுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படவில்லை. நல்ல வேலை. அவனும் சரி என்று தலையாட்டி விட்டு அவள் எழுந்து செல்லும் முன் அவள் கைகளை பிடித்து நிறுத்தியவன், பத்திரமா இரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையோ பயமா இருந்துச்சுன்னா நீ ஒரு குரல் கொடு, நான் வந்துடுறேன், பத்திரம் என்றான். அந்த வார்த்தைகள் மிகவும் சாதாரணவைதான். ஆனால் அவன் வாயிலிருந்து கேட்கும் பொழுது அதில் ஒரு அக்கறை வெளிப்பட்டது. அவளுடைய இதயம் பனிக்கட்டி போல் உருவாகுவது போல் அவள் உணர்ந்தாள். அவன் கண்களை பார்ப்பதை தவிர்த்தவள் என்று மட்டும் பதில் சொல்லிவிட்டு வேக வேகமாக அவள் கவினை கண்டுபிடித்த இடத்திற்கு ஓடி சென்றாள். ஆம், அந்த இடத்தில் இருக்கும் கண்ணாடிக்கு பின்னால் தான் ஒரு ரகசிய அறை இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்குதான் அவளுக்கு துப்பாக்கியால் சுட்டு காயமும் ஏற்பட்டது. எங்கிருந்து துப்பாக்கி சூடு நடந்தது என்று அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அது இப்பொழுது மிக முக்கியம். ஒருவேளை அது ஒரு நபரால் ஏற்பட்டிருந்தால் அவர்களை தவிர இங்கு வேறு யாரோ இருக்கின்றனர். இல்லை என்றால் அது எப்படி நடத்தப்பட்டது என்று அவள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். வேக வேகமாக அந்த அறைக்கு சென்றவள் எந்த திசையில் இருந்து தோட்டா வந்தது என்று யோசித்து பார்த்தாள். அவளுடைய பின்பக்கத்தில் இருந்து தான் அவளுடைய இடது தோள்பட்டையில் தோட்டா வந்து உரசி சென்றது. அங்கு இருந்து திரும்பி பார்த்த பொழுது அங்கு ஒரு பழைய கபோர்டு இருந்ததை பார்த்தாள். மிகவும் எச்சரிக்கையாக சென்று அந்த கபோர்டை திறந்து பார்த்தாள் மாயா. முதலில் அது சாதாரணமாகத்தான் இருந்தது. திடீரென்று அங்கு ஒரு சிறிய கதவு திறந்து அவள் முன்னால் தோன்றிய துப்பாக்கியை பார்த்து அதிர்ந்து போய் நின்றாள். அது மிகவும் ஹைடெக்காக இருந்தது. அதை ஒரு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் செய்து வைத்திருக்கின்றனர். யாராவது முன்னால் இருந்து அந்த கபோர்டை திறந்தால் நிச்சயமாக அந்த துப்பாக்கிக்கு அவர்கள் இரையாகி விடுவனர். ஆம், அங்கு ஒரு சிறிய கேமரா இருந்தது. துப்பாக்கியின் ட்ரிகரை அவர்கள் ரிமோட்டின் மூலமாக ஆபரேட் செய்ய முடியும். அவள் இதையெல்லாம் பார்த்து மிகவும் ஆழ்ந்த யோசனைக்கு சென்றாள். அந்த மர்ம நபர் கூறியது என்ன? அந்த ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டால் அவள் இங்கிருந்து செல்லும் கதவுகள் திறக்கப்படும் என்பதுதான். ஆனால் இப்படி தன்னை காயப்படுத்தும் நோக்கத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கின்றானா? அவள் யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இது இந்த ஒரு அறையில் மட்டும்தானா, இல்லை எல்லா அறையிலும் இப்படித்தான் இருக்கின்றதா? அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவள் யோசித்து கொண்டே இன்னொரு விஷயத்தையும் அவள் கவனிக்க தவறிவிட்டாள். ஆம், அவள் கவினை தனியாக அல்லவா அனுப்பி வைத்திருக்கின்றாள். அவளுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அறையில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ரகசிய வழி இருக்கின்றதா, இல்லை இங்கிருக்கும் அனைத்து அறைகளும் ஒன்றோடு ஒன்று இப்படி இணைக்கப்பட்டுள்ளதா? அவளுக்கு இந்த இடம் சற்று பரிச்சயமாகவும் இருந்தது, விசித்திரமாகவும் இருந்தது. அவள் இந்த இடத்திற்கு ஏற்கனவே வந்திருக்கின்றாளா என்ன? அவள் குழம்பி போய் நின்று கொண்டிருந்தாள். திடீரென்று துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டது. அலறி அடித்து கொண்டு அடித்து பிடித்து ஓடி பார்த்தவள் அங்கு கவன் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே உறைந்து நின்றாள். நல்ல வேளைக்கு அவனுக்கு சற்று அதிர்ஷ்டம் இருந்தது. துப்பாக்கி அவனுடைய கால்களை மட்டும்தான் உரசி சென்றது. அவன் தடுமாறி விழப்போன சமயத்தில் சரியாக அவனை பிடித்து கொண்டவள், நீ நல்லா இருக்கல, உணரல என்றாள். இந்த வீட்டில் மிகவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எங்கு எப்பொழுது என்ன நடக்கும் என்றே அவளுக்கு புரியவில்லை. அந்த மர்ம நபர் ரகசியத்தை ஏன் கண்டுபிடிக்க கூறினார்? இல்லை என்றால் அவள் அதை தவறாக புரிந்து கொண்டாலோ? அவர் கண்டுபிடித்த ரகசியத்தை அவள் தேட வேண்டுமோ? ஆம்,
இந்த வீட்டில் தனக்காக இத்தனை விஷயங்களை செய்து வைத்திருப்ப இத்தனை ட்ராப் செய்து வைத்திருக்கும் அந்த நபர் நிச்சயமாக இந்த வீட்டில் இருந்த ரகசியத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது அவள் அந்த ரகசியம் என்னவென்று கண்டுபிடித்தாக வேண்டும். அதுதான் அவளுக்கு கொடுக்கப்பட்ட சேலஞ்ச். அவளுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. அப்படி எந்த ஒரு விஷயத்தை தன் மூலமாக அவன் வெளிக்கொண்டு வர நினைக்கின்றான். அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மற்றொரு பக்கம் ஹோட்டலில் நல்ல வேளை அந்த ஹோட்டல் பணியாளர்களே அந்த பத்திரிகை நிருபர்களை எப்படியோ போராடி வெளியேற்றி விட்டனர். ஆனால் விக்ராந்த் அங்கு செல்ல வெகு நேரம் ஆகிவிட்டது. அங்கு ஒரு பத்திரிகையாளர் பெண் கீழே அமர்ந்து கொண்டு போலியான கண்ணீரை சிந்திக் கொண்டிருந்தார். அங்கு சாரா தலைவலியுடன் உச்சக்கட்ட கோவத்தில் நின்று கொண்டிருந்தாள். அந்த பெண்ணோ தனக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுப்பது போல் அங்கு அமர்ந்து நடித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த சாராவிற்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது. மனதிற்குள் அந்த பெண்ணை பார்த்த சாரா, நான் இவளுக்கு ஆஸ்கர் அவார்ட் கொடுக்கிறேன்னு ஏதாவது சொன்னா இப்படி நடிச்சு கொற்றா. அந்த பெண் கண்களில் வராத கண்ணீரை துடைத்துக் கொண்டே, மேடம், உங்களாலதான் எனக்கு இவ்வளவு அடிபட்டுருச்சு. இதுக்கு நீங்க தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும். என்ன நஷ்ட ஈடா? அவளால் இடறி கீழே விழுந்து அடிபட்டது சாராவிற்கு. ஆனால் அவளே நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டுமா? மாயாவால் தான் இந்த அனைத்து பிரச்சனையும். அவள் இவளை இப்படியா மாட்டி விட்டு செல்வாள்? அந்த பெண்ணை பார்த்த சாரா, என்னது, நான் உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணுமா? அவளை பார்த்தால் முட்டாள் போல் இருக்கின்றதா என்ன? சத்தமாக கை தட்டி சிரித்தவள், உனக்கு என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதா? இல்ல நான் ஃப்ரீயா தான தர்மம் ஏதாவது பண்றேன்னு உன்கிட்ட சொன்னா? இதென்ன பணம் பறிக்க புதுசான வழியா என்ன? அந்த பெண் அதிர்ந்து போய் அவளை பார்த்து பாவமான குரலில், மேடம், உங்களாலதான் எனக்கு அடிபட்டது என்றார். இதையெல்லாம் தூரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டிருந்த விக்ராந்த், நீ கூட இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை என்று அவன் மனதிற்குள் நினைத்து கொண்டான். மற்றொரு பக்கம் அந்த பூத் பங்களாவில் அவனை நன்றாக ஒரு இடத்தில் அமர வைத்த மாயா சுத்தமான ஒரு துணியால் அவன் காயத்தின் மீது கட்டி விட்டாள். திடீரென்று மேல் தளத்தில் யாரோ ஓடுவது போன்ற சத்தம் கேட்டது. அதிர்ந்து போய் இருவரும் மேலேயே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு முடிவுடன் எழுந்தவள் அவனிடம் தன்னுடைய கைபேசியை கொடுத்து, நீ முதல்ல தேவ்க்கு கால் பண்ணு என்று கூறிவிட்டு தான் சென்று பார்ப்பதாக அவனிடம் சொல்லிவிட்டு சென்றாள். போனவளின் கைகளை பிடித்து நிறுத்திய கவின், வேண்டாம் இரு, 2 பேரும் போய் பார்க்கலாம் என்றான். அவனுக்கு ஏற்கனவே காலில் தன்னால் தான் அடிபட்டுள்ளது. இப்பொழுது அவனை இன்னொரு பிரச்சனையில் மாட்டி விட அவள் விரும்பவில்லை. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒருவராது தகவல் சொல்ல நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். வேண்டாம், நான் போறேன் என்று கூறிவிட்டு மொட்டை மாடியின் படிகளை ஏறினாள். அந்த இடம் மிகவுமே விசாலமாகவும் பெரிதாகவும் இருந்தது. அங்கு ஒரு ஆள் தங்குவதற்கு நன்றாக ஏற்பாடுகளும் செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இருட்டில் அவளால் எல்லாவற்றையும் உணரத்தான் முடிந்ததை தவிர எதையும் பார்க்க முடியவில்லை. திடீரென்று அவள் முன்னால் தோன்றிய உருவத்தை பார்த்து அலறினாள். அவளது தொண்டை குழைந்து போய்விடும் அளவிற்கு கத்தினாள். அந்த வீட்டின் அமைதியை மாயாவின் அலறல் குலைத்தது. அந்த உருவம் எதிர்பார்க்காத நேரத்தில் மாயாவை தாக்கி படிகளில் இருந்து கீழே தள்ளி விட்டது. அவள் தலையிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கண்களை மூடுவதற்கு முன்னால் மாயாவின் கண்களில் அந்த உருவம் நன்றாக பதிந்தது. யார் இது? ஒருவேளை இதுதான் அந்த மர்ம நபரா? அவர் மாயாவை காயப்படுத்தத்தான் இப்படி ஒரு செயலை செய்தாரோ? அப்பொழுது அந்த சவால்கள் அதெல்லாம் பொய்யா, உண்மையா? இந்த இடத்திற்கும் மாயாவிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? யார் இந்த மீனாட்சி? எதற்காக கவினும் மாயாவும் இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டனர்? விக்ராந்தால் சாராவை காப்பாற்ற முடியுமா?
மாயா கீழே விழுந்து இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான். வேக வேகமாக அவளிடம் ஓடியவன், என் தாரகன். ஏதோ சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த கவின் மாயா கீழே விழுந்து இருப்பதை பார்த்து அதிர்ந்து போய் அப்படியே நின்று விட்டான். வேக வேகமாக அவளிடம் ஓடியவன் அவள் தலையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்து உடனே தான் அணிந்திருந்த கோட்டை கழற்றி ரத்தம் வெளியேறாத வண்ணம் அழுத்தி அவளது தலையை பிடித்துக் கொண்டான். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன சத்தம் என்று பார்க்க சென்றவள் எப்படி இவ்வளவு உயரத்திலிருந்து கீழே விழுந்தாள்? உடனே தன் கைபேசியை எடுத்தவன் தேவிற்கு அழைப்பு விடுத்தான். அழைப்பை ஏற்ற தேவ் பதிப்பாக, ஹலோ அக்கா, நீ நல்லா தானே இருக்க? தேவ், நான் கவின் பேசுறேன். என்ன, இவனை காப்பாற்ற போய் தானே இப்பொழுது இத்தனை பிரச்சனையும்? நீயா? என் அக்கா போன் உங்ககிட்ட என்ன பண்ணுது? என் அக்கா எங்க என்று மிகவுமே பதட்டத்தில் கேட்டவனை பார்த்து நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினான். அவனுக்கு இப்பொழுது பைத்தியமே பிடித்துவிடும் போல் இருந்தது. அவன் கவினிடம், பார், என் அக்காவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உன்னை இதே இடத்துல புதைச்சிடுவேன், ஞாபகத்துல வச்சுக்கோ, கடவுளை வேண்டிக்கோ, என் அக்கா நல்லா இருக்கணும்னு, இல்ல உங்க வீட்டுக்கு நீயும் இருக்க மாட்ட என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் தன் ஆட்களை பார்த்து கர்ஜித்தான். என்னாச்சு? உங்களால இன்னும் இங்க இருந்து எப்படி உள்ள போகணும்னு எதையும் கண்டுபிடிக்க முடியலையா என்று சினத்தில் கத்தியவனை பார்த்த ஒரு காவல் அதிகாரி, சார், நம்ம ஜெயிலை விட மோசமா இருக்கும் போல சார் இந்த இடம். பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இங்க காம்பவுண்ட் செவர்ல இருந்து கேட் வரைக்கும் எல்லா இடத்துலயும் கரண்ட் பாஸ் ஆகுது சார். யாராவது தெரியாம கைய வச்ச ஆள் சாக வேண்டியதுதான் என்று அவர் தரப்பின் நியாயத்தை தான் அவர் கூறினார். அவனை முறைத்த தேவ், எனக்கு இந்த மாதிரி நொண்டி சாக்கெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்ற வேலையை செஞ்சு முடிக்கிறது தான் ஒரே கடமை, புரிஞ்சுதா என்று தீர்க்கமாக கூறிவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். உள்ளே மேலிருந்து ஏதோ விசித்திரமான சத்தங்கள் கவினின் காதுகளில் கேட்டுக்கொண்டிருந்தது. யாரோ கத்திக்கொண்டே இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தனர். மாயாவை தூக்கி அங்கு இருந்த ஒரு இடத்தில் சௌகரியமாக படுக்க வைத்தவன், என்னதான் இருக்கின்றது என்று பார்த்து விடலாம் என்று தைரியத்தை வரவழைத்து கொண்டு தன்னுடைய பாதுகாப்புக்காக அங்கு இருந்த ஒரு அலங்கார பொருளை கைகளில் எடுத்துக்கொண்டு பொறுமையாக மாடிப்படிகளில் ஏறினான். மேல் சென்று பார்த்தவன் தான் பார்த்த காட்சியை நம்ப முடியாமல் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டான். கருப்பு ஆடையில் அங்கு ஒரு பெண் தான் நின்றிருந்தாள். ஆனால் அவள் பார்க்கவே விசித்திரமாக இருந்தாள். அவளது முகம் முழுவதும் நீள நீளமான முடிகள் இருந்தது. கை கால்களிலும் அப்படித்தான். அவள் முகத்தில் அத்தனை முடி இருந்ததால் அந்த முகம் கூட சரியாக தெரியவில்லை. அவளை பார்த்தால் மனுஷி போல் கூட அவனுக்கு தெரியவில்லை. அந்த பெண் கவினை பார்த்தவுடன் விசித்திரமாக கர்ஜிக்க துவங்கி இருந்தாள். அவள் தன்னை பார்த்து பயப்படுகிறாள் என்று அவன் புரிந்து கொண்டு, பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண வரல, இது உங்க வீடா என்று கேட்டான். அந்த பெண் ஆம் என்பது போல் தலையசைத்தாள். அப்பொழுது நாம் பேசும் மொழி இவளுக்கு புரிகிறது என்று புரிந்து கொண்டவன் அங்கே மண்டியிட்டான். அவன் கொண்டு வந்த பொருளை கூட அவன் தூக்கி தூர வீசி விட்டான். தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க, என் மனைவிக்கு அடிபட்டிருக்கு, ப்ளீஸ். எவ்வளவு பெரிய தொழிலதிபன்! இவனை பார்த்தால் வெளி உலகத்தில் நிறைய பேர் நடுநடுங்கி போவனர். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னன். ஆனால் இன்று காதலித்த பெண்ணிற்காக இப்படி மண்டி போட்டு கெஞ்சுகிறான். அந்த பெண் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்று விட்டாள். அந்த நேரத்திற்கு அந்த அறையின் கதவை யாரோ வெளியிலிருந்து தாழிட்டனர். அதை அந்த பெண் புரிந்து கொண்ட மறுகணம் திரும்பி அங்கு இன்னொரு ரகசிய வழியை திறந்து அங்கிருந்து மறைந்து விட்டாள். கவின் திரும்பி பார்த்த பொழுது அந்த பெண் அங்கு இல்லை. அறை வேறு வெளியிலிருந்து சாற்றிக் கொண்டதே.
அவன் மாயாவை தனியாக அல்லவா விட்டு விட்டு வந்திருக்கின்றான். அவளது நிலைமை இப்பொழுது மோசமாக இருக்கின்றது. எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அவளால் இப்பொழுது எதிர்த்து சண்டை கூட போட முடியாது. அந்த மர்ம பெண் சரியாக மாயா இருந்த இடத்திற்கு தான் சென்றாள். அவள் பொறுமையாக மாயாவை நோக்கி அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். கவின் அங்கு இருந்த பொருட்களை வைத்து எப்படியாவது கதவை உடைத்துவிட முயன்று கொண்டிருந்தான். ஒரு பக்கம் தேவ் அவன் ஆட்களை கத்தி கூப்பாடு போட்டு கொண்டிருந்தான். அவர்களால் இவனை சமாளிக்க கூட முடியவில்லை. அந்த பெண் பொறுமையாக அடியெடுத்து மாயாவிடம் சென்றாள். அவளுடைய முகத்தையே சில நிமிடத்திற்கு உத்து பார்த்து கொண்டிருந்தவள் அவளிடமிருந்த ஒரு லாக்கெட்டை அவள் மீது தூக்கி போட்டாள். தன் மீது ஏதோ வந்து விழுந்த உணர்வு மட்டும் மாயாவிற்கு இருந்தது. அதை தன் கைகளுக்குள் இறுக்கிக் கொண்டவள் தன் கண்களை திறந்து பார்க்க முயன்றாள். அவளால் தெளிவாக பார்க்க முடியவில்லை என்றாலும் தன் முன்னால் யாரோ நிற்பது போல் இருந்தது. அவளது உதடுகளில் இருந்து அவளுக்கே தெரியாமல் ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. ஷிதன்யா, ஷிதன்யா இது என்று கூறி முடிப்பதற்குள் அவள் சுயநினைவை இழந்தாள். அந்த பெண்ணுமே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். எப்படியோ ஒரு வழியாக கதவை உடைத்துவிட்டு அவசரமாக இறங்கி வந்தவன் அந்த பெண் மாயாவிற்கு மிக அருகில் நிற்பதை பார்த்து அவளை காயப்படுத்த போகிறாள் என்று நினைத்தான். இங்க பாரு, அவளை விட்டு தள்ளிப்போ என்று கர்ஜித்தான். அந்த பெண் அவளை விட்டு சற்று தூரம் தள்ளி நின்று கொண்ட மறுகணம் ஓடி சென்று மாயாவை தன் கைகளில் தூக்கி கொண்டான் கவின். அந்த பெண்ணுக்கும் புரிந்தது அவளது நிலை மிகவும் மோசமாக இருப்பது. அவள் அங்கு இருந்த ஒரு ஜாடியை திருப்பினாள். உடனே மற்றொரு வழி திறந்தது. இந்த வீட்டை பற்றி அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் இங்கு இருக்கும் ரகசிய வழிகள் அவளுக்கு நன்கு பரிச்சயமாக இருந்தது. அவள் கவினை திரும்பி பார்த்து தன்னை பெண் தொடருமாறு சைகை செய்தாள். இதுவரை அவள் பேசி அவன் கேட்கவில்லை. கவினுக்கு சற்று பயமாக இருந்தது. இந்த பெண்ணை நம்பலாமா? அவள் இதுவரை அவர்களை காயப்படுத்தவில்லை. ஆனால் இனிமேல் அவளது உருவம் தான் பார்க்க பயங்கரமாகவும் விசித்திரமாகவும் இருக்கின்றது. ஆனால் அவளை பார்த்தால் நல்லவள் போல்தான் அவனுக்கு தெரிந்தது. தயங்கிக் கொண்டே அந்த பெண்ணின் பின்னால் சென்று கொண்டிருந்தான். வெளியே தேவிற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. மாயா மிக மோசமாக காயப்பட்டிருக்கின்றாள் என்று தெரிந்த மறுகணம் அவன் மூளை வேலை செய்வதை நிறுத்திவிட்டது போல் அவன் உணர்ந்தான். அந்த நேரத்திற்கு சரியாக அங்கு வந்த அருண், என்னாச்சு ஏசிபி சார், உங்களால இன்னும் எங்க முதலாளியை காப்பாற்ற முடியலையா? உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் உங்களோட மேலதிகாரியை பார்த்து பேசுறேன் என்று கைபேசியை எடுக்க போனவனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்தி விட்டு அவனை பார்த்து கர்ஜித்தான் தேவ். என, உங்க முதலாளிய மட்டும் காப்பாத்துறதுதான் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமா? உங்களால என் அக்கா உள்ள மாட்டிக்கிட்டா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, வாசுதேவ் குடும்பம் இருந்த இடம் தெரியாம போயிடும், ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறி அவனை தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தான் தேவ். அங்கு இருந்த நபர்கள் இவர்களை விலக்கி விட்டனர். தேவின் இந்த ரூபத்தை அவர்களும் இப்பொழுதுதான் முதல் முறையாக பார்க்கின்றனர். அப்பொழுது ஒரு காவலாளி கத்திக்கொண்டே வந்தான். சார் சார், நம்ம உள்ள போறதுக்கு வேற வழி இருக்கு என்று கூறிக்கொண்டே வந்தார். அதை கேட்ட பின்புதான் தேவ் சற்று நிதானத்திற்கு வந்து கேட்டான், என்ன வழி? சார், இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் ஒரு காடு இருக்கு. அந்த காடுக்கு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அது வழியா உள்ள போய் இந்த வீட்டோட பேக் சைட் மூலமா நம்மளால உள்ள போக முடியும். சரி, அதுக்கான ஏற்பாடு உடனே பண்ணுங்க என்று கர்ஜித்தான். மற்றொரு பக்கம் கவின் மாயாவை தூக்கி கொண்டு சென்ற பாதை நீண்டு கொண்டே இருந்தது. அவனுக்கு இப்பொழுது அந்த பெண்ணின் மீது சந்தேகம் வந்தது. ஆனால் சிறிது தூரத்தில் ஒரு வெளிச்சம் இருந்தது. அவர்கள் அந்த காட்டு பகுதிக்குத்தான் வந்திருந்தனர். அந்த பெண் சூரிய ஒளி இருக்கும் இடத்திற்கு வரவில்லை.
அவனுடைய கைகளில் மாயா இங்கு கொண்டு வந்த பிளாக் பாக்ஸை கொடுத்துவிட்டு அவள் வந்த வழியே சென்று மறைந்து விட்டாள். மாயாவை ஒரு இடத்தில் கிடத்திவிட்டு அதை திறந்து பார்த்தான். அதில் அவனது உடைமைகள் தான் இருந்தது. மாயாவை பயம்புறுத்த அந்த மர்ம நபர் கொடுத்த பெட்டிதான் அது. அது மட்டும் இல்லாமல், யார் இந்த பெண்? இவள் மாயாவை காயப்படுத்தவில்லை. அதற்கு எதிர்மாறாக அவளுக்கு உதவிதானே செய்திருக்கின்றாள். இவள் அந்த மர்ம நபரா? இல்லை, இவளையும் யாரோ பயன்படுத்திக் கொள்கிறார்களா? மாயா தேடி வந்த மர்மம் இந்த பெண்தானா? இல்லை, வேறு ஏதாவது இருக்கின்றதா? மாயாவை காப்பாற்ற முடியுமா? அவளது நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது. மாயா ஏதோ முணுமுணுப்பதை கவின் உணர்ந்தான். அவளை நெருங்கி சென்ற பொழுது அவள் இன்னும் அரை மயக்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். அம்மா, அம்மா. இல்ல, இல்ல, நான் வரமாட்டேன். நான் அம்மாவை விட்டு வரமாட்டேன். அம்மா. என்ன முணுமுணுக்கின்றாள் இவள்? அவன் தன் ஆட்களுக்கு அழைப்பு விடுத்தான். அழைப்பு சென்ற பின் அனைத்தையும் கூறிவிட்டு அவர்களை விரைந்து இங்கு வருமாறு கட்டளையிட்டு காத்திருந்தான். அவனது மனதில் இருந்த ஒரே விஷயம், எப்படியாவது அவன் மாயாவை காப்பாற்றி விட வேண்டும் என்பதுதான். மாயாவை காப்பாற்றுவானா?